GoPro ஆக்ஷன் கேமரா வாட்டர் ப்ரூஃபா இல்லையா? வாட்டர் ப்ரூஃப்னா அதில் ஏன் தண்ணி உள்ளே போகுது? அதில் தண்ணி உள்ளே போனால் நம்ம என்ன பண்ணணும்? கோப்ரோவிலையும் தண்ணி போகுமா? கோப்ரோ ஒருவேளை வாட்டர் ப்ரூஃபாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது? இது எல்லாம் தான் கைஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ். நான் கையில் வச்சுருக்கிறது என்னதுன்னு கோப்ரோ யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ஆக்ஷன் கேமரா, வேர்ல்டில் பெஸ்ட்டான ஒரு ஆக்ஷன் கேமரா இது. நீங்கள் டிஸ்கவரி சேனல் பார்க்குறவங்களா இருந்தால், பேர்ல் கிரீஸோடைய ப்ரோக்ராம் பார்க்குறவங்களா இருந்தால், அவருடைய உடம்பில் 2-3 இடத்துல இதை தான் ஃபிட் பண்ணி வச்சுருப்பார். அவர் சப்போஸ் ஏதாவது ஒரு விஐபியை கூட்டிகிட்டு போகிறாருனாலும் அவங்களுடைய உடம்புலையும் இது தான் ஃபுல்லாக ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இது நிறைய அட்வென்ச்சரஸான இடம், வாட்டர் கிராசிங் இடம், எல்லா இடத்துலையுமே இது நல்லா யூஸ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேமரா தான் என் கையில் இருக்குது. இந்த கேமராவை நான் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். பிகாஸ் என்னுடைய ட்ராவல் மெமரிஸ் எல்லாமே இது என்னோடய மெமரிஸ்லேயே வச்சுக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தான் இந்த கோப்ரோவும் அதோட வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நான் இதை ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு இடத்துல அண்டர் வாட்டர் ஷூட்டிங் நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன். அப்படி நான் யூஸ் பண்ணும்போது இந்த கோப்ரோவுக்குள்ளே எந்த கேஸுமே போடலை. நான் இந்த கோப்ரோவை கோப்ரோவாக நான் அப்படியே தான் யூஸ் பண்ணேன். ஸோ அப்படியே யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் கம்பெனி நமக்கு கிளைம் தராங்க. இந்த ஆக்ஷன் கேமராவை கோப்ரோ அப்படியே வாட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இது வாட்டர் ப்ரூஃப் கேஸோடு தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதை நம்புகிற மாதிரி இதில் எந்த ஒரு ஓப்பன் ஏரியாவுமே இல்லை, ஃபுல் மோல்டிங்காக தான் இந்த கோப்ரோ இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இந்த கோப்ரோ ஹவுஸ் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறத நம்ம நம்புகிறோம். அப்படி உனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்குறீங்களா? ஸோ அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த கோப்ரோ வாட்டர் ப்ரூஃபா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கோப்ரோ எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே ஓப்பன் பிளேஸ் இல்லாத ஒரு பிளேஸாக தான் இருக்கும். நம்ம மோட்டோ விளாகிங் பண்ணும்போது இந்த ஒரு லெட்டை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதில் இருக்குது ஒரு லெட்டு நம்ம ஓப்பன் பண்ணி அதில் எக்ஸ்டர்னலாக ஒரு அடாப்டரை இன்பில்ட் பண்ணுவோம். நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கிற இடத்துலையோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் சவுண்ட் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் எக்ஸ்டர்னலாக ஒரு மைக் அடாப்டர் வச்சு இதில் ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்படி மைக் வைக்கிற இடத்த நம்ம பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி இந்த லெட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி தனியாக வச்சுடுவாங்க. வச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இது வழியாக நீங்கள் யூஎஸ்பி போர்ட்டும் சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் இது வழியாக கண்டிப்பாக ஈஸியாக வாட்டர் இன்பில்ட் ஆகும். இந்த லெட்டு ஒரு ரப்பர் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரப்பர் மோஸ்ட்லி நம்ம வெயில்லையோ இல்லை ஒரு ஹீட் சர்ஃபேஸில் வைக்கும்போது இந்த இடத்துல ரப்பர் ஒரு கெட்டியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் இவங்க கோப்ரோ ப்ரொவைட் பண்ணும்போது ஒரு ரப்பருங்கிறதே ஒரு பஞ்சிங் ஸ்டெப்பில் இருக்கும். ஆனால் நம்ம மைக் அடாப்டர் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கும்போது இந்த லெட்டு ரொம்ப ஹார்டாக வாய்ப்பு இருக்குது. நம்ம அடிக்கடி இந்த சார்ஜிங் பாயிண்ட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த இடமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். இதுலேயுமே ஒரு ஹாட்டான விஷயம்லாம் படும்போது இதுவும் ஒரு ரப்பர் மெட்டீரியல், இதுவும் ஹார்டாக வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் ஹார்டாகிடுச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃபெசிலிட்டியை எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், இதையும் மீறி எப்படி இந்த கோப்ரோவில் வாட்டர் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்கிறது நல்ல கோப்ரோ யூசர்ஸ் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இன்டர்னலாக 3 மைக் இருக்கும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பவர் பட்டன் பக்கத்தில் ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியுதுல, இது ஒரு மைக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியுதா மேலே, இது ஒரு மைக்கு. அதுக்கப்புறம் இந்த லென்ஸுக்கு கீழே ஒரு பெரிய ஓட்டை மாதிரி இருக்கா, இது ஒரு மைக்கு. ஸோ 3 மைக் இருக்கிறதுனால இந்த மைக் வழியாக கண்டிப்பாக வாய்ஸ் இன்பில்ட் ஆகிறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு சோர்ஸ் வச்சுருக்கணும். அந்த இடத்துல அவங்க எந்த ஒரு லெட்டையும் எந்த ஒரு ரப்பரையும் போட்டு அவங்க மோல்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் எந்த ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸும் போடாமல் அண்டர் வாட்டர் வீடியோஸ் எடுக்கும்போது அந்த மைக் இன்டர்னல் வழியாக கண்டிப்பாக வாட்டர் இன்பில்ட் ஆகும். இதுதான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம்.
இது எப்படி எனக்கு நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கடைசியில் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதிலேருந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் எந்த மாதிரி GoPro வாங்கினாலும் சரி, இது Hero 5 நீங்கள் Hero 8 வரைக்கும் வந்துருச்சு. லாஸ்ட்டாக ஒரு 2, 3 டேஸுக்கு முன்னாடி Hero 9ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஆக்ஷன் கேமரா, எந்த மாதிரியான GoPro ஆக்ஷன் கேமரா வாங்கினாலும் சரி, ஒரு ₹1000 இல்லைனா ஒரு ₹2000 செலவு பண்ணி ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வாங்குறது நல்லது. அது இல்லாமல் நம்ம என்றைக்குமே வந்து GoProவை அண்டர் வாட்டர் சீனரி எடுக்க போட்டோம்னாச்சுன்னா நஷ்டம் நமக்கு தான். ஸோ நம்ம அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாச்சுன்னா, வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வாங்கியிருக்கேன், பார்க்கலாம். ஸோ நானும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வாங்கியிருக்கிறேன், பார்ப்போம். அதை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். ஸோ அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அன்பாக்சிங் பண்ணும்போது 2 மவுண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்லது. எனக்கு ஆல்ரெடி இது நிறைய மவுண்ட்ஸ் இருக்குது, பட் ஆனாலும் 2 மவுண்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. GoProவோட அக்சசரிஸ் ஏதாவது வாங்கினாலே கூடவே மவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு ஹாப்பியான விஷயம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ்! ஸோ ஃபைனலாக GoPro வாட்டர் கேஸ் இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலி பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னுடைய GoPlus கேமராவுக்கு இப்படி தான் உண்டு. அந்த என்னுடைய GoPlus கேமரா வந்து இந்த பார்த்தீங்களா 4K GoPlus கேமரா வந்து இப்படி தான் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் உண்டு. நான் வந்து 4K இந்த GoPlusல நிறைய அண்டர் வாட்டர் வீடியோஸ் எடுத்திருக்கிறேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. சீப்பஸ்ட் கேமராவிலே வந்து இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் GoProவில் அவங்க சொன்னது வேறு, நடந்தது வேறு. ஆனால் என்னோடய குட்டி GoProவை இது வந்து பெரிய GoProவை மாற்றிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் வாட்டர் ப்ரூஃப் கேஸ். அந்த கேஸ் வந்து எந்த வேலையிலையுமே வந்து தண்ணி உள்ளே போக வாய்ப்பே கிடையாது. எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு பார்ட்லேயுமே வந்து ஓப்பன் கிடையாது. பேக் பார்ட்டில் தான் ஓப்பன். அதுவும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, இதில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து ரப்பர். ஸோ அந்த ரப்பர் வந்து தண்ணியை எந்த விதத்துலேயும் உள்ளே போக வாய்ப்பு வராது. ஆனாலும் ஒரு 30 மீட்டர் வரைக்கும் தான் நம்ம வந்து கீழே அண்டர் வாட்டரில் கொண்டு போக முடியும். அந்த அழுத்தத்தை தான் இது தாங்கும். ஸோ போட்டு பார்ப்போம் ஷேக்கிங் எதுவும் இருக்கான்ட்டு. வாவ் கேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் எந்த ஷேக்கிங்குமே இல்லை, நல்லா ஃபிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இனிமேல் நான் எந்த விதமான அண்டர் வாட்டர் வீடியோஸும் எடுப்பேன். லாஸ்ட் டைம் நடந்த ஒரு ப்ராப்ளத்தை நான் வந்து இனிமேல் ஃபேஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதோட விலை வந்து 865. ஸோ சீப்பஸ்ட்டு தான். 2000 ரேஞ்சிலலாம் இருக்குது. GoProவிலையுமே வந்து இது இருக்குது. ஸோ ஆனால் நான் அதெல்லாம் வாங்கலை. இதுக்கு போதும், இது போதும். ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து அண்டர் வாட்டர் வீடியோஸ் எடுக்க மாட்டேன். ஸோ ஃபைனலாக எனக்கு வந்து என்னுடைய GoProவுடைய வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் சால்வ்டு. என்னுடைய வாட்டர் ப்ரூஃப் இஷ்யூவை வந்து கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட்டாக நீங்கள் கன்னியாகுமரி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோஸுக்குடைய அடுத்த வீடியோஸில் வந்து பனக்குட்டியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருப்பேன், குத்ராபாஞ்சன் அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸ். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பார்க்கணுன்னாச்சுன்னா நான் மேலே ஐக்கானில் வீடியோவோட லிங்க் போடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே போயிருக்கும்போது ஒரு சின்ன வாட்டர் தடாகம் தெரிஞ்சுது. 3 அடி வாட்டர் உள்ள ஒரு தடாகம் மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு கிளியர் வாட்டர், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கீழே என்ன ஒரு சின்ன பொருள் கிடந்தாலும் அது மேலே இருக்கும்போதே கண்ணால் தெரிஞ்சுது. ஸோ நம்ம வந்து அண்டர் வாட்டரில் போய் அந்த வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய GoProவை எந்த விதமான வாட்டர் ப்ரூஃப் கேஸும் போடாமல் என்னுடைய இந்த GoProவுடைய இந்த உலான்சி பாக்ஸில் போட்டு நேராக அண்டர் வாட்டர் கொண்டு போனேன். என்னையும் நான் வீடியோஸ் எடுத்தேன். இப்படி இவ்வளோக்குள்ளே என்ஜாய் பண்ணி நான் அந்த வீடியோவை எடுத்துட்டு நான் மேலே வந்து பார்க்குறேன், என்னுடைய GoProக்குள்ளே வாட்டர் போன மாதிரி ஒரு ஃபீல். அதே மாதிரி டிஸ்பிளே வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எதையுமே நான் பண்ணலை. நான் நேராக GoProவை ஆஃப் பண்ணிட்டேன். நோக்கியா 1100க்கு வாட்டர் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த ஐடியா வந்து நான் இந்த GoProவை ஆஃப் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே பேட்ரி, மெமரி கார்டு எல்லாத்தையும், எல்லா லெட்டு எல்லாத்தையுமே தனியாக கலட்டி நல்லா ஒரு 2 டேஸ் காய வச்சேன். 2 டேஸ் கழிச்சாவது ஆன் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நான் 2 டேஸ் கழித்து அதை ஆன் பண்ணி பார்த்தேன். தேங்க் காட் அது ஆன் ஆகிடுச்சு. ஸோ பெரிய ஹாப்பி. திருப்பி நான் வந்து ஒரு GoPro வாங்குறது அளவுக்கு நான் இப்போதைக்கு மனதளவில் நான் ரெடி ஆகலை. ஸோ என்னோடய GoPro அவ்வளோதான் காலியோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கும்போது
அது வந்து திருப்பி ஆன் ஆனது பெரிய ஹாப்பி. ஆன் ஆன ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு, நான் அமேசானுக்குள்ள போயி இந்த கேஸ நான் ஆர்டர் பண்ணிட்டேன். எந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கும் இடம் குடுக்கல. GoProல நம்ம அண்டர் வாட்டர் வீடியோஸ் எடுக்கும்போது என்னென்ன மாதிரி பாதுகாப்பு விஷயங்கள் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். GoPro யூசர்ஸ்க்கு மெயினா நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா உங்க GoProவ யூஸ் பண்ணுங்க. அது இல்லன்னா நமக்கு எந்த ஒரு மெமரீஸுமே இல்ல. ஸோ கைஸ் இந்த வீடியோவ பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும்னா பாருங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ உங்க ஆதரவை ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு உங்களுக்காக வீடியோ விருந்து கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். இன்னும் நெறைய தூரம் என்னோட பயணிக்கிறதுக்கு நீங்களும் வாங்க. பாய். ரிங் லைட் நல்லா வெள்ளையா தான் இருக்கு. ஆனா என்ன வேர்த்து ஊத்துதுப்பா அதோட ஹீட்டு.